ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா புருஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஸ்ரீபே ராகவே கேதவே நம. ஓம் முருகா சரவண குபாய நம. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல ஏப்ரல் 2025 கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் நமக்கு மாறி அப்படிங்கிறதையும், கும்பராசிக்கான சந்திராசமதங்கள் எது அப்படிங்கிறதையும், கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியாக இந்த சுப யோக நாட்கள்ங்கிறது பொது பலன்கள் அல்ல, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சிறப்பு பலன்கள். இது ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொடுத்துருக்கிறோம். இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும், அதெல்லாம் மத்தியம பலன்கள் கொடுக்கக்கூடிய தினங்கள். நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை உங்களால அடைய முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த சுப நாட்களை கொடுத்துருக்கோம். வாங்க ராசி பலன்குள்ள போலாம். இந்த மாதம் தான் உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப இந்த வருஷத்திலேயே ஒரு பொற்காலமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஏப்ரல் 2025 மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானம், தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவானுடைய ஸ்தானம், அதுவும் ஸ்தானம் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் பூரட்டாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு துஷ்கராம்ச பாதம், தனவரமை வாரி வளர்க்கக்கூடிய பாதத்துலதான் சனி பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவானும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்கிறார். குரு பகவானுடைய துஷ்கராம்சம் வாங்கி இருக்கிறாரு. இப்ப சனி பகவான் ராகுவான் 2 பேருமே துஷ்கராம்சம் வாங்க இருக்கிறதுனால ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு 2 ஜோதிட பழமொழிகள் இருக்கு. 2 பேருமே கொடுக்கக்கூடிய இடத்துல தனாதிபதியினுடைய சாரம் வாங்கி புஷ்கராம்ச பாதம் வாங்கி மிக சிறப்பான ஒரு தனவரலை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், சுக பாக்கியஸ்தானம். 4ங்கிறது தாய் வண்டி வாகன யோகம் வீடு இதெல்லாம். 9ங்கிறது தந்தையினுடைய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி உயர் படிப்பு இது எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம். அப்ப தாய் தந்தையினுடைய மூலமாக, தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள், செல்வ செழிப்பு, செல்வாக்கு இது எல்லாமே இந்த மாசம் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு மாதமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வக்கரமாகி இருக்கிறாரு 13ஆம் தேதி வரைக்கும். அப்போ சுக்கிர பகவான் வக்கரமாகி இருக்கிறதுனால பலன்கள் சற்று குறைந்தாலும் வக்கரம் நிவர்த்தியாகி 13ஆம் தேதிக்கு மேல 13 நாளுக்கு மேல வக்கரம் நிவர்த்தியாகி சுக்கிர பகவான் உச்ச நிலைக்கு வந்தார். 4/9க்கு உண்டான 9ஆம் இடம் 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது, அதுவும் உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம் உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது அளவற்ற செல்வத்தை நீங்க இது வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5ங்கிறது பூர்வமுனி புத்திரஸ்தானம், 8ங்கிறது ஆயுள்ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு பிரச்சனைகளையே கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அப்ப இந்த 5, 8க்கு உண்டான புதன் பகவான் நீச்சமாகி வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு மேல வக்கரம் நிவர்த்தியாகி சுக்கிர பகவானுடைய வக்கரம் முடிஞ்ச உடனே நீச்ச பங்கர யோகத்துக்கு கிடைக்குது. அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல, தாய் தந்தையினுடைய சொத்துக்கள்லயோ பூர்வீக சொத்துக்கள்லயோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு தாலிகளை விற்காம இருக்கும், திடீர்னு வித்து போயிடும். வர வேண்டிய பணம் வராம இருக்கும், அதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த எல்லாமே தடை நீங்கி
நீங்க என்னத்துக்கெல்லாம் விரும்புறீங்களோ அந்த மாதிரி. குழந்தைக்கு முயற்சி, குழந்தையே இல்லாட்டி போய் குழந்தை கிடைக்காது அப்படிம்பாங்க. திடீர்னு ஏன்னா ஒரு நீச்சம் வந்து ஆகிறதுனால திடீர்னு எதிர்பாராத விதமா உங்களுக்கு குழந்தை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 5-8 தொடர்புனால தத்துவ குழந்தை எடுக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கு, ஏன்னா தனஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதியும் சுகஸ்தானத்துல உயர்ந்திருக்கிறார். ஆக எல்லா விதத்திலும் எல்லா திறன்களுமே உங்களுக்கு நவகோள்களும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். சரி, இப்போ சந்திராசிரமங்களை பார்க்கலாம். கும்பராசிக்கான சந்திராசிரமங்கள் 10/4/25 இரவு 7 மணி முதல் 13/4/25 காலை 8:40 மணி வரைக்கும் சந்திராசிரமங்கள். அவிட்ட 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 3, 4, 6, 9, 11, 14, 19, 21, 24, 25, 27, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 1, 12, 16, 17, 25, 26, 28. யோக நாட்கள் ஏப்ரல் 6, 9. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அது மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். சதய நட்சத்திர பலன்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 8, 10, 12, 17, 20, 22, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 2, 13, 15, 25, 27, 29. யோக நாட்கள் ஏப்ரல் 8, 10. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 4, 6, 9, 11, 13, 16, 21, 23, 25, 27, 29. அசுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 14, 19, 26, 28, 30. யோக நாட்கள் ஏப்ரல் 9, 11. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி, ஏதாவது கமெண்ட் சொல்லுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பலன் கேட்கிறவங்க நிறைய பேர் அந்த தகவல் அனுப்பிட்டு பலன்கள் சொல்லுங்கிறாங்க. அப்போ பலன்கள் சொல்றதுன்னா எவ்வளவு பலன்கள் சொல்றது? உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா உடனடியாக வேணாம். நம்ம நிறைய வேலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பலன்களை கேளுங்க, உடனுக்குடனே நாம் பலன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.